வெல்வெட்டு பட்டு போல பாப்பாத்தி பூச்சி சிவப்பழகு பூசி கால் பரப்பி ஊர்ந்து வரும். தொட்டு தொட்டு பார்த்து தோட்டத்தில் விட்டு விடுவேன். தெப்பக்குள கரையை எட்டி பார்த்தபடி அப்பாவின் கதர் சட்டையை வாங்கி வர கடை வீதியில் காத்திருந்தேன். வளர்ந்த பையன் ஒருவன் சைக்கிளில் வந்து மெதுவாய் இடித்தான். இன்னொருவன் கூடவே இழித்தான். என்னம்மா பாப்பாத்தி, எப்படி இருக்க என்றான். பள்ளிக்கும் பயப்படாத நான் சிறு பெண். அந்த மானிட பூச்சியை பார்த்து பயந்தே போனேன். அந்த பயம் எனக்கு இயல்பாக வந்தது எப்படி என்று தெரியவில்லை அப்போது. வாழைக்கார அம்மா சூழலை விசிறி அடித்து ஈக்களை விரட்டி விட்டார். பத்திரமாய் பக்கத்தில் அமர்த்தி கொண்டார். உள்ளூர் மைனருங்க ஒரு நாள்ல ஒரு நாள் இவனுக வசமா மாட்டிப்பானுக என்று சாபமிட்டாள். பஜார் தெரு தொடக்கத்தில் கருவறைக்குள் பவித்திரமாய் உட்கார்ந்து திருநீறு கொளித்திருந்த பத்ரகாளி அம்மன் போலிருந்தாள் சடையம்மா. ஆத்தாள் எனக்காக நடைபாதை தெருவோரம் கடை போட்டு பழம் விற்கும் சொரூபம் எடுத்திருந்தாளோ?